ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரு கிருபா சேனல். நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா திருக்குறள் தான் பார்த்துட்ருக்கோம். திருக்குறளில் இன்றைக்கி பார்க்குறது பார்ட் 10. எவ்வளோ? பார்ட் 10. இந்த விட நம்ம 100 குறள் பார்த்துருக்கோம். சரிங்களா? ஓகே. இப்போ இது எத்தனாவது ஸ்டாண்டர்ட் இருக்குன்னா 9th ஸ்டாண்டர்ட், 6th 7th 8th வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். இருக்கிற திருக்குறள் எல்லாமே நியூ புக்கில் தான் முடிச்சிருக்கோம். இந்த வீடியோவில் 9th ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? 10 குறளாக தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு குறள் பாருங்கள். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து போர் போடுறதெல்லாம் இல்லை, எவ்வளோ தோண்டினாலும் நிலம் வந்து நம்ம நிலம் காயப்படுத்துதா? எதுவுமே படுத்துறது இல்லைல்ல. அந்த மாதிரி எவ்வளோ நம்மளை தோண்டினாலும் துன்பப்படுத்தினாலும் அந்த நிலம் பொறுக்கிற மாதிரி நம்மளை வந்துட்டு இகழ்வாரை, நம்மளை வந்து நம்ம பேசுகிறவங்களோட வார்த்தைகளை நம்ம பொறுத்து கொள்ளணும் வேண்டணும்ன்ற மாதிரி தான் இந்த குறள் இருக்கும். இதில் என்னன்னே ஓமையினி போலன்னு வந்தவன் என்ன சொன்னேன், நான் ஓமையினு சொல்லியிருக்கேன்னா அது மாதிரி தான். ஓகே பாருங்கள். தன்னை தோண்டுபவரை தாங்கும் நிலம் போல தன் நிகழ்பவரை பொறுப்பது தலை சிறுத்ததுன்னு சொல்ல வர்றார். யார்? நம்ம வள்ளுவர். ஓகே, நெக்ஸ்ட் குறள் பாருங்கள். திறனல்ல தற்பிறர் செய்யணும் நோன் வந்து அறநல்ல செய்யாமல் நன்று. சரிங்களா? இப்போ ஒரு பகைவர், நம்மளுக்கு பிடிக்காதவங்க யாரும் நம்மளுக்கு பல கெடுதல் செய்கிறாரு. கெடுதல் செஞ்சோம் நம்ம மனன் வந்து என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு கெடுதல் செய்யணுன்ட்டு நினைக்கவே கூடாது. அப்படி நினச்சா அப்புறம் நினைக்கிறது வந்து நம்மளுக்கு தான் நிறைய தீமையை உண்டாக்கும்ன்ற மாதிரி, நம்மளுக்கு எவ்வளோ தான் அவர் கெடுதல் செஞ்சாலும் நம்ம வந்து அவரே கெடுக்கணுன்ற தாட்டு நம்ம மனசுக்குள்ளே வரவே கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாரு நம்ம வள்ளுவர். பாருங்கள். பிறர் தனக்கு தரக்கூடாத துன்பத்தை தந்தாலும் மனம் வந்து அறமல்லாத செயல்களை செய்யாமல் இருப்பதே நன்றாம். ஓகே, நெக்ஸ்ட்டு குறள் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். தேர்டு. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தான் தாம் தகுதியான் வென்றுவிடல். மிகுதியான் மிக்கவனா செருக்குன்னா என்ன வருது? இது நான் தான் பெரியவன். இராணுவத்தில் நம்மளுக்கு ஒரு துன்பம் கொடுத்தாலும் அந்த துன்பத்தை நம்ம எப்படி ஜெயிக்கணும்னா, அவனுக்கு துன்பத்தை கொடுத்து ஜெயிக்கக்கூடாது. நம்ம பொறுமையாக நின்று அவன் எவ்வளோ துன்பம் நம்மளுக்கு கொடுத்தாலும் நம்ம பொறுமையாக காத்து அந்த துன்பத்தை ஜெயிக்கணும். அதுக்கு நம்ம பதிலுக்கு அவனுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடாது அந்த மாதிரி வள்ளுவர் சொல்கிறார். பாருங்கள். செருக்கினால் துன்பம் தந்தவரை நம்முடைய பெருமையால் வெல்ல வேண்டும். ஓகே, நெக்ஸ்ட் குறள் பாருங்கள். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். இப்போ தீயவைனா ஏதாவது கெட்டது கெட்டது தான் தரும். அந்த மாதிரி கெட்டது தர்றதுனால அந்த தீ கிட்ட போய் வச்சு விரல் வெந்தரம் எவ்வளோ சுடும், அந்த மாதிரி அந்த தீய வேற்றை தீய தர்றதுன்ட்டு நம்ம அதை செய்யறதுக்கு அஞ்சணும். இப்போது ஏதாவது ஒரு தப்பு பண்ணோன்னா அது தப்பால் என்ன வரும், நம்மளுக்கு துன்பம் தான் வரும் இல்லைங்களா? அதே மாதிரி தீயில் கைவிட்டு என்ன பண்ணும், சுடும். தெரிஞ்சால் நம்ம போய் தீயை விட மாட்டோம். அந்த மாதிரி தீயவை ரொம்ப தீமையை தர்றதுனால அது ரொம்ப துன்பத்தை தர்றது. அந்த தீயை இருக்குல்ல, நெருப்பை விட அதுதான் கொடியதுன்னு நினச்சி அதை தள்ளி வைக்கணும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. தீமையை நினச்சா நம்ம பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்ல வர்றார். புரியுது தானே? பாருங்கள். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். தீயவை தீயவற்றையே தருவதால் தீயை விடக்கூடியதாக அவற்றை செய்ய அஞ்ச வேண்டும், பயப்படணும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு. அப்படி என்னன்னா, இப்போ நம்ம மறந்துட்டு நம்மளுக்கு ஞாபகம் இல்லாமல் கூட ஒருத்தருக்கு கெடுதல் செய்ய நினச்சிடக்கூடாது. அப்படி நினச்சிட்டோம்னா அறம் இருக்கும்ல, உண்மையான அறம், அது நம்மளுக்கு கெடுதல் செய்ய நினைக்குமாமா. சரிங்களா? மறந்தும் போய் கூட ஒருத்தருக்கு கெடுதல் பண்ணிடக்கூடாது. அப்படி பண்ணிட்டோம்னா நம்ம அறம் இவ்வளோ நாள் காப்பாற்றி வச்சுருக்கோம், நம்ம இது இருக்கும்ல, அந்த அறம் நம்மளுக்கு கெடுதல் செய்ய நினைக்குமா. ஓகேங்களா? பாருங்கள். மறந்தும் கூட பிறருக்கு கெடுதல் செய்ய நினைக்கக்கூடாது. நினைத்தவரை கெடுதல் செய்ய அறம் நினைக்கும். சாரி, ஓகேங்களா? மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு. புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தல்லை. இப்போது செல்வம்ன்றது எதுனா, கேள்வி செல்வம் தான் உயர்ந்த செல்வம் சொல்கிறார் நம்ம வள்ளுவர். என்ன செல்வம்? கேள்வி செல்வம். கேட்டறியும் செல்வம் இருக்கலாம், கேள்வி செல்வம். அது மற்ற செல்வங்களை விட தலை சிறந்தது அந்த கேள்வி செல்வம்ன்ற மாதிரி சொல்கிறார். ஓகேங்களா? புரியுதா? இது சொற்பொருள் பின்வரும். ஏன்னா ஒரே ஒரு நிறைய வாட்டி வந்திருக்கு செல்வம் செல்வம் செல்வம்ன்ட்டு. அதனால சொற்பொருள் பின்வரும் நிலையணி. பாருங்கள். செல்வத்தில் சிறந்தது செவியால் கேட்டறியும் கேள்வி செல்வம். அது பிற வழியில் வரும் செல்வங்களை விட தலை சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் குறள். இணைத்தானும் நல்லவை கேட்கு அனைத்தானும் ஆன்று பெருமை தரும். இப்போது இது நல்ல விஷயத்தை நீ எவ்வளோ கம்மியான கேட்டாலும் அது கேட்ட அளவுக்கு உனக்கு பெருமை உண்டாகும். சரிங்களா? நல்ல விஷயங்கள் நீ எவ்வளோ சின்னதாக ஒரு நல்ல விஷயம் பண்ணாலும், இப்போது எப்படின்னா, ஒருத்தர் எக்ஸாம் எழுதுறான், பெண் இல்லாமல் ஒரு சின்ன பெண்ணு கொடுத்து சின்ன ஹெல்ப் தான் அந்த மாதிரி கொடுத்தா
அவன் வந்துட்டு இந்த பெண்ணில் எக்ஸாம் எழுதிருக்க முடியாதுன்ற மாதிரி நினைப்பான். அது நம்மளுக்கு சின்ன ஹெல்ப், அவனுக்கு பெரிய ஹெல்ப் தான். கேட்டு பண்ணுற அளவுக்கு பெருமை உண்டாகுன்ற மாதிரி சொல்கிறாங்க பாருங்கள். இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் மாற்று பெருமை தரும். எவ்வளவு சிறிதானாலும் நல்லவற்றை கேட்ட அளவுக்கு பெருமை உண்டாகும். ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள். நுணங்கிய கேள்வியார் அல்லர் வணங்கிய வாயினால் ஆதல் அறிவுது. இப்போது நுட்பமான கேள்வி அறிவுன்றது நுட்பமான கேள்வி அறிவு இல்லாதவங்க அடக்கமான சொற்களை பேசுவது அறிவு. இப்போ அதுதான் நம்ம படித்த ஒருத்தருக்கும் படிக்காத ஒருத்தருக்கும் டிஃப்ரெண்ட். அதுதான் இப்போ படித்தவங்கள நீங்கள் எதிர்பார்க்கலாம் நல்ல விதமாக பேசணும், நல்ல அடக்கமான சொற்களை பேசணும். அதே படிக்காதவன்னு எதிர்பார்க்க முடியும், அவனுக்கு எதுவுமே தெரியாது. அதனால் வாயில் என்ன வருது அதை தான் பேசுவாங்க. அதே படித்து எல்லாமே அறிஞ்சு வச்சுருப்ப என்ன பண்ணுவாங்க, எடுத்து தகுந்த மாதிரி அந்த சொற்களை பேசுவார். அதுதான் நுட்பமான கேள்வி அறிவு. அதுதான் அந்த கேள்வி அறிவு இல்லாதவங்க அந்த அடக்கமான சொற்களை பேசுகிறது கஷ்டம், பேச மாட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாரு பாருங்க. நுட்பமான கேள்வியறிவு இல்லாதவர் அடக்கமான சொற்களை பேசுவது அரிது. நுணங்கிய கேள்வியார் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது. ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள். செவியில் சுயுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியனும் வாலின் எண். இப்போது கேட்பதன் சுவை என்ன உணராமல், இப்போது நாவோட சுவை மட்டும் ஆறுன்னு சொல்கிறாங்களா, அறுசுவை. அந்த நாவோட சுவை மட்டும் அறிஞ்சவங்க இந்த கேட்பவரின் சுவை கேட்ட சுவைன்னு ஒரு 9 சுவை இருக்கும். நம்ம 9th புக்கிலே படிச்சிருக்கோம் 9 சுவை. அந்த சுவை அணிந்தவங்க அது இருந்தால் தான், அந்த மாதிரி இருக்கிறவங்க இருந்தால் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான் இந்த உலகத்தில் மாதிரி. அந்த டேஸ்ட்டுக்காக சுவை அணிஞ்சவங்க கேள்வி அறிவாக அந்த 9 சுவை அறியாதவங்க இருந்தால் தான் என்ன, இல்லாமல் இருந்தால் தான் என்னன்ற மாதிரி நம்ம வரணும்னு சொல்கிறோம். அப்போது கேட்டறிவோட சுவை இருக்குல்ல, அது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, அது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுன்ட்டு சொல்ல வர்றார். இங்கே பாருங்கள். செவியர் சுயனுவரா வாயுணர்வின் மாக்கள் அவியனும் வாலினும் என். கேட்பதன் சுவையை உணராமல் நாவின் சுவையை மட்டும் உணர்பவர் இறந்தால்தான் என்ன, இருந்தால்தான் என்ன, இருக்கிறத விட இறந்துறது மேலு என்ற மாதிரி சொல்ல வர்றார். ஓகே லாஸ்ட் குறள் பாருங்கள். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். சரிங்களா, ஒருவரோட குணத்தையும் குற்றத்தையும் ஆராயணும். இப்போது ஒரு பர்சன் இங்கே இருக்காருப்பா, சரிங்களா, அவருக்கு என்ன குணம் இருக்குது, என்ன நல்லது இருக்குது, நல்லது பண்ணியிருப்பார், குணம் இருக்குது, அதே மாதிரி குற்றம் என்னென்ன பண்ணியிருக்காருன்ற ரெண்டுத்தையும் ஆராய்ஞ்சு இதில் எது அதிகமாக இருக்கோ, சரிங்களா, இதில் எது அதிகமாக இருக்கோ அதை வச்சு அவரை முடிவு செய்யணும். இப்போ குணத்தை நான் அதிகமாக பண்ணி தான் இவர் நல்ல குணத்தோடு இருப்பவர்னு சொல்லலாம். அதே குற்றம் அதிகமாக பண்ணியிருந்தாருன்னா இவர் நல்லவர் இல்லை, குற்றம் பண்ணிட்டு அவர் ஒதுக்கி வச்சிடலாம். ஒதுக்கி வைக்கிறது மீன்ஸ் அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு நல்லதையும் கெட்டதையும் ஆராய்ஞ்சு அதில் எது அதிகமாக இருக்குதோ அதை வச்சு அவரை முடிவு பண்ணணும்ன்ற மாதிரி சொல்கிறது இந்த குறள். ஓகே பாருங்கள். ஒரு குணத்தையும் குற்றத்தையும் ஆராய்ந்து அவற்றுள் மிகுதியானதை கொண்டு அவற்றை முடிவு செய்க. இந்த மாதிரி வந்தால் இப்போ இந்த மாதிரி குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிக நாடு மிக வந்திருக்குல்ல, அதனால் சொற்பொருள் பின்வர நிலையில். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் 9th ஆரம்பித்து 10 வரை முடிச்சிருக்கோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னா நம்ம குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.